தெளிவு உண்டாயிடுச்சு அவனுக்கு. என்னெல்லாம் தேவை எனக்கு, தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அவசியமான காரியங்கள் என்ன, அழைப்பு ஷுவர் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல 4 மாதம் ஜெபத்தில் நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன், இதுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. நிறைய பேருக்கு பாருங்கள், அது வரணும். முதல்ல நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கூட படிக்க ஆரம்பித்த காலத்தில் எனக்கு எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னே தெரில. இந்த ஊழியனால எனக்கு பயம், மற்றவங்கள பார்த்து ஊழியனால ஐயோ எது வேணா செய்யலாம், இது மட்டும் செய்ய மாட்டேன். யாக்கோபு 3:1 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் அநேகர் போதகராக இராதீர்கள், நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து அநேகர் உங்களில் போதகராய் இராதீருங்கள். நான் பாஸ்டர் பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லாம் கேட்பாங்க, நீ பாஸ்டராக போறியா, நீ தான் அடுத்த பாஸ்டர்னுவாங்க. நான் சொன்னேன், ஐயோ பாஸ்டர் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது சொல்லுங்கள். நான் நினச்சேன் பாஸ்டர்னாலே ஒரு கடவுள் தண்டனை, எவனையாவது கத்தர் பிடிக்கல, எங்கேயாவது தூரமாக அவனை தூக்கி போடணும் தண்ணி இல்லாத காட்டுக்குன்னா பாஸ்டராக போடுவார். அப்படி தான் நான் என்னுடைய எண்ணம் பாருங்கள், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் அதை வெறுத்தம் பாருங்கள். வாழ்க்கையில் எது வேணால் செய்யலாம், இதை செய்யவே முடியாதுன்னு நான் நினச்சேன். அப்போ ஆனால் இந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் உண்டாச்சு பாருங்கள். அப்போ என்கிட்ட கையில் காசு இல்லை, வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை, ஒரு பயம் உள்ளத்தில், என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோன்னு. அப்போ நைட்டில் போய் அந்த சாப்பிளில் சில பசங்க நைட்டு 1 மணி 12 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா கூட உள்ளே அந்த இருட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அங்கங்கே பெரிய சாப்பிள் பாருங்கள், அதில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். நானும் போய் ஒரு மூலையில் இருக்கும், யாருக்கும் தெரியாது, ஒரே இருட்டாக இருக்கும். அங்கே போய் நானும் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சீரியஸாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை நடத்தும்படியாக நான் கேட்டேன். எதுக்காக நான் பிறந்திருக்கிறேன் ஆண்டவரே, எதுக்காக என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கு, எதுக்கு இங்கே கொண்டு வந்துருக்கிறீர் என்னை படிக்கிறதுக்கு, இந்த தேசத்துக்கு எதுக்கு கொண்டு வந்துருக்கிறீர், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியலனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட போகுது, நான் எப்படி உருப்பிட்டு என்ன ஆகுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கர்சனையோடு நான் ஜெபிப்பேன் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. அந்த ஜெபிக்கிற காலத்தில் ஆண்டவர் ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிடல பாருங்கள், ஆனால் படிப்படியாக நடத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சில இடங்களுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார், சிலரோட நட்பை ஏற்படுத்த ஆரம்பித்தார். அது மூலமாக ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே ஒரு ஆளை சந்தித்தேன். அந்த ஆள் என்னை பிரசங்கியார் ஆக்கிட்டார். முதல் வருஷம் சம்மர்லேயே ஒரு 40 இடத்துக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வயசு 21 தான். அதுக்குள்ளே அத்தனை இடங்களில் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு பிரசங்கியாராகவே உருவாயிட்டேன். அந்த ஆள் யாருன்னே தெரியாது. அந்த ஆள் எனக்காக என்ன சிபாரிசு பண்ணி நான் கேட்காமலேயே என்னை பல இடங்களுக்கு கொண்டு போய் என்னை பிரசங்கம் பண்ண வச்சு, பல மேடைகளில் என்னை ஏற்றி பல சபைகளில் என்னை பிரசங்கம் பண்ண வச்சு அப்படி ஆக்கிட்டார். கடவுள் அந்த ஆளை அதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்கார், என்னை இதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்கிறாரு.